அன்பானவர்களே, உங்களுக்கு முன்பதாக இந்த இடத்துல கூட நான் நிற்கிறத குறித்து நான் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையில் கூட நாங்கள் இந்த காலம் அங்கே தேவனுடைய அன்புக்கு அடையாளமான காலங்களாக கூட இருக்கிற இந்த மாதம் அவருடைய அன்புக்கு அடையாளமாக, அவருடைய ரட்சிப்புக்கு அடையாளமாக இந்த இடத்துல நாங்கள் அடையாளம் காண்கிற மாதமாக இருக்கிறது. இந்த வேளையில் கூட அன்பான நேயர்களே, இந்த இடத்துல நீங்கள் பார்த்து கொண்டுங்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் தேவனுடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இந்த இடத்துல கூட உங்களுடைய இதயத்தை கூட தேவன் தொட வேண்டும் நான் அவரை கேட்குறேன். இந்த இடத்துல கூட தேவன் அங்கே நல்லவராக இருக்கிறார். அவர் அன்புள்ள தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல கூட அவர் அங்கே எங்களுக்காக அங்கே தேவகுமாரன் அங்கே மனுஷகுமாரனாக இந்த பூமிக்கு வந்த நாட்களாக இந்த நாட்கள் இருக்கிறது. இங்கே பார்ப்பீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல எங்கும் அங்கே ஒளி, அவர் அங்கே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறது என்கிறதான் அந்த அடையாளமாக இருக்கிறது. இங்கே டிசம்பர் மாதம் அங்கே தேவனை அறிந்தவர்களும் அறியாதவர்களும் கூட உலகம் முழுவதும் அங்கே தேவனை அவருடைய வெளிச்சம் அங்கே உலகத்திலே பிரகாசிக்கிற நாங்கள் காண்கிற உண்மையாக நாங்கள் ஒரு சாதாரணமாக கூட நாங்கள் விளங்கிக் கொள்கிற தன்மையில் அங்கே தேவன் அங்கே எளிமை உள்ள தேவன் என்பதை கூட அடையாளமாக அது இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் அங்கே ஒளி, அவருடைய ஒளி அங்கே அவர் ஒளியாக இருக்கிறார் என்பது தான் அடையாளம். உலகத்துக்கு அவர் ஒளியாக இருக்கிறார். இந்த வழியில் கூட இந்த நேரத்தில் கூட நான் ஒரு சாட்சியாக கூட சொல்லுகிறேன். அங்கே கடந்த காலங்கள் கிறிஸ்துவை அறிய முன்பதாக அங்கே ஒரு இருளிலே ஒரு வாழ்க்கையிலே நான் இருந்து கொண்டிருந்தேன். அதாவது தேவனை அறியாத காலம் அங்கே இருளின் காலமாக இருக்கிறது. தேவனுடைய அன்பை அறியாத காலம் ஒரு இருளின் காலமாக இருக்கிறது. அங்கே தேவனுடைய அன்பு என்றால் என்னென்னு தெரியாத ஒரு விளங்கிக் கொள்ளாத உலகத்துக்குள்ளே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். தேவனுடைய பிள்ளைகள் ஊடாக, அவருடைய சாட்சிகள் ஊடாக, தேவனுடைய பிள்ளைகளுடைய சந்திப்பின் ஊடாக இந்த வழியில் கூட உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு நிற்கிறேன். உங்களுடைய இருதயம் அங்கே தொடப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்றால் அதே நேரத்தில், அப்படியான நேரத்தில் தான் தேவன் என்னை கூட அங்கே தன்னுடைய அன்பினாலே மீட்டு கொண்டார். இந்த வழியில் கூட உங்களுடைய அந்த அன்பு உங்களை தொடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு தேவனுடைய மகள் அங்கே தேவனை அறிந்த ஒரு தாயார் அங்கே தேவனுடைய அன்பை அங்கே தேவனுடைய அறியாத நாட்களிலே, நான் அறியாமல் இருந்த வேளையிலே அவ ஊடாக அந்த அன்பை நான் பெற்றுக்கொண்டேன். அவருடைய அன்பு என்ன என்பதை அந்த தாயாரோடாக நான் பெற்றுக்கொண்டேன். அந்த அன்பு தான் அங்கே எனக்குள்ளே அங்கே வார்த்தையாக வந்தது. என்றால் தேவன் வார்த்தையாக இருக்கிறார். அவர் சொன்ன ஒவ்வொரு வசனங்கள், வார்த்தைகள் எல்லாம் அங்கே வார்த்தையாக என்னுடைய இதயத்தை அங்கே தொட்டதாக இருந்தது. இந்த வேளையில் அவர் வார்த்தையாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அவருடைய வார்த்தை அங்கே அது ஒளிக்கு அடையாளமாக கூட இருக்கிறது. இந்த வேளையில் நான் அங்கே இருளிலே வாழ்ந்த நாட்களிலே அங்கே அவருடைய வசனங்கள், வார்த்தைகள் கூட எனக்கு அதிசயமாக அங்கே நாங்கள் ஒரு கேள்விப்படாத ஒரு சங்கதிகளாக, காரியங்களாக இருந்தது. அந்த காரியங்கள் அவர் சொன்ன ஒவ்வொரு சாட்சிகளும் அங்கே வசனத்தில் கூட சொல்லப்படுகிறது. அங்கே எங்களோடாக கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவன் யார், கர்த்தருடைய புயம் அங்கே யாருக்கு வெளிப்பட்டது என்று இந்த வசனத்தில் எங்கே சொல்லப்படுகிறது. இந்த அவருடைய புயம், அதாவது அவருடைய அன்பு அங்கே யாரூடாக வெளிப்படுகிறது. இந்த வழியில் நாங்கள் ஜனங்களை முதலாவது முகத்தை பார்க்கிறோம், ஜனங்களை பார்க்கிறோம். அங்கே பார்த்துவிட்டு நாங்கள் வெளிப்புற பிரகாரமாக பார்த்துவிட்டு அங்கே வசனங்களை, சாட்சிகளை உதாசீனப்படுத்தி விட்டு நாங்கள் போகலாம். ஆனால் தேவன் யாரோ ஒருவர் ஊடாக உங்களுக்கு ஒரு நற்செய்தி வருமே, ஆனால் அது தேவன் அனுப்பிய உங்களுக்கு ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. இந்த வழியில் பார்த்து கொண்டு நேர் உங்களுக்கு கூட நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு நற்செய்தி, அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய அன்பை குறித்து, ஒரு மகனோ ஒரு மகளோ உங்களை குறித்து உங்களோடு இடைப்படும் பொழுது அங்கே தேவன் உங்களை சந்திக்கிறார். அங்கே அன்பு தேவன் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை மீட்க விரும்புகிறார். உங்களுடைய கண்ணீரை துடைத்து உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களுடைய சிறையில் இருக்கிற உங்களை மீட்க அவர் விரும்புகிறார். இந்த வழியில் தற்கொலைக்கு கூட நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்திருக்கலாம். இந்த வழியில் தேவன் இந்த இடத்துல கூட உங்களை சந்திக்க தேவன் விரும்புகிறார். ஏனால் அவர் உங்களை நேசிக்கிற தேவன், அவர் உங்களுடைய ஆத்மாவை நேசிக்கிற தேவன், உங்களுக்காக தன் ஜீவனையை கொடுத்த தேவன், உங்களுடைய ஜீவனிலே அவர் கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த வேளையிலும் கூட அன்பானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் மீது கூட தேவன் கரிசனையாக இருக்கிறார். இந்த இடத்துல கூட அவர் ஏற்படுத்த நேரமாக இருக்கிறது. உங்களுடைய உள்ளங்களை அவருக்கு திறந்து கொடுங்கள். வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். இந்த வழி உங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுங்கள். தேவனை அறியாதிருந்தால் இந்த வழியிலும் இந்த நிமிஷத்தில் தேவன் உங்களை தொட அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். விரித்த கரங்களோடு உங்களோடு அவர் வந்து முன்னுக்கு நிற்கிறார். நான் அல்ல, அவர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த வேளையிலும் நான் கூட தேவனை அறியாத காலங்களிலே அது இப்போ நான் இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்து அவருடைய ஒளியினிடத்தில் வந்திருந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்ப்பேன் ஆகில் அது ஒரு மரண இருள். அது ஒரு மரண இருள். அங்கே ஒன்றுமே தெரியா இருள் வந்து தன்னை மட்டும்தான் காட்டும், ஒரு ஒன்றையும் அது காட்டாது.
வேறொன்றையும் அது காட்டாது, தன்னைத்தான் மட்டும்தான் காட்டும். ஆனால் நாங்கள் அந்த இருளிலே இருக்கும் பொழுது எல்லாம் அங்கே வெளிச்சம் போல அங்கே அது வேஷம் போடுமே ஒழிய அது அங்கே உண்மை அல்ல, அது சத்தியம் அல்ல. ஆனால் தேவன் சத்தியத்தின் தேவனாக இருக்கிறார். அவருக்குள்ளே அங்கே எல்லாம் உண்மையாக இருக்கிறது. ஆனபடியால் அந்த வாழ்க்கையில் நாங்கள் இருக்கும் பொழுது ஒரு தாயார் என்னை சந்தித்தார்கள். அப்போ அப்படிப்பட்டு தான் நான் அங்கே இருளிருந்த வாழ்க்கையிலிருந்து நான் அங்கே வெளிச்சத்துக்கு நான் வந்தேன். அந்த வெளிச்சத்தில் வந்து நின்று நான் பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையான காரியங்கள், அதாவது நல்லது போன காணப்பட்டது எல்லாம் அங்கே பாவத்துக்கு அடையாளமாக இருக்கிறது, கீழ்ப்படியாத தன்மையாக இருக்கிறது. அங்கே கீழ்ப்படியாத காரியங்கள் எங்களை பாவத்திலே விழுத்துறது. அது மட்டுமில்லை, அந்த காரியங்கள் அந்த தேவனை அறியாத காலங்கள் அது அங்கே மரண வழிகளுக்கு எங்களை அங்கே இழுத்துச் சென்றதாக இருக்கிறது, பாதாளத்தின் வாசல்களுக்கு நேராக எங்களை இழுத்துச் சென்றதாக இருக்கிறது. இன்றைய நாளிலும் தேவன் எங்களை சந்திக்கிறதுக்கு அவர் எத்தனையோ கதவுகளை திறக்கிறார். ஒரு தேவ பிள்ளை வரலாம், அல்லது இன்றைக்கு நீங்கள் இந்த நெட் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, அல்லது வேறு ஏதாவது ரேடியோ மூலமாக எத்தனையோ தேவன் தன்னுடைய ரிஷிப்புகளை குறித்து அவ்வளவு விசாரிக்கிறவராக இருக்கிறார். அவர் ஒரே ஒரு தெய்வம்தான் தன்னுடைய மனுக்குலத்துக்காக ஜீவனை கொடுத்தவர். அது மட்டுமல்ல, இன்ற வரைக்கும் அவர் தன்னுடைய கிரியை நடப்பித்து கொண்டே இருக்கிறார். சொல்றார், ஏற்ற காலத்தில் சகலவற்றையும் அவர் நடப்பிக்கிறவராக இருக்கிறார். இந்த நாட்களில் அவருடைய அழிவுகள் வரும்பொழுது கூட தேவன் சொல்றார், மழை வரைக்குள்ள நீ பார்க்கிறா இருள் முகில் கருக்கைக மழை வரப்போகுது என்று. அப்போ இப்படிப்பட்ட காலங்களை நிதானிக்கிற உனக்கு ஏன் இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து உனக்கு நிதானிக்க முடியவில்லை? இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் வருகிறதுக்கு தான் இந்த அடையாளங்கள் அங்கே காண்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாள் நாங்கள் நிதானிப்போம். இன்றைக்கு அழிவுகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், இன்றைக்கு கேன்சர் ஒரு காய்ச்சல் மாதிரி வருது. ஏன் எங்களுக்கு அதை அடையாளம் காண முடியவில்லை? சரி, உங்களுக்கு அடையாளம் காண முடியவில்லை என்றால் ஒரு பிள்ளைகள் உங்களுக்கு தேவ பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், இந்த இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், இப்படி அடையாளம் நடக்கிறது என்று. ஏன் எங்களுக்கு இது எங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு தேவன் உங்களை நேசிக்கிறார், உங்களை தேவன் அன்பு செலுத்த விரும்புகிறார். தேவனுடைய அன்பு ஒருபோதும் ஒழியாதது. இன்றைக்கு உலகத்தில் அன்பு, இன்றைக்கு ஒரு கணவனோ மனைவி உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்தால் கூட ஒரு அற்ப சொற்ப நேரம் தான் அவர்களை எங்களை ஆறுதல் படுத்த முடியும், அன்பு காட்ட முடியும். ஆனால் தேவன் நித்தியமானவர், அவர் சத்தியத்தின் தேவன், சமாதான பிரபு, அதிசயமானவர். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், எங்களுக்கு ஒரு பாலகன் பிறந்தார், அவருடைய நாமம் அதிசயமானவர், சமாதான பிரபு, நித்திய பிதா அவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவகுமாரன் பரலோகத்திலே வீற்றிருக்கிறவர் எங்களுக்காக இறங்கி வந்தார், தன்னுடைய மகிமையை விட்டு இறங்கி வந்தார். இன்றைக்கு நாங்கள் ஒரு பதவியில், ஒரு பட்டத்தில், ஒரு பணம் பொருள் பண்டத்தில் இருக்க எங்களுக்கு நாங்கள் இறங்கி வர மாட்டோம். ஆனால் தேவகுமாரன் தன்னுடைய பரலோகத்தின் மகிமையை விட்டு சர்வலோகத்தையும் சிருஷித்த அவர் இன்றைக்கு எங்களுக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் இறங்கி வந்தார். இன்றைக்கு அவரை ஏன் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? அவருடைய இருதயம் அங்கே துடிக்கிறது ஒரு ஆத்மாவை குறித்து. அவர் ஆத்துமனேசராக இருக்கிறார். இன்றைக்கு என்னுடைய குடும்பம் மீட்கப்பட்டிருக்கிறது. நான் மட்டுமில்லை, என்னுடைய முழு குடும்பமும், நானும் என் கணவர் என்று 3 பிள்ளைகளும் மீட்கப்பட்டிருக்கிறோம். நான் தேவனுக்கு இந்த இடத்துக்கு கோடாது கோடி நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய ஆயுட்காலம் எவ்வளவோ இந்த உலகத்தில் அவ்வளவாக நான் நன்றி செலுத்துகிறேன் என்றார். அவருடைய அன்பு அப்படியேப்பட்ட அன்பு. இன்றைக்கு நான் பெருமையாக சொல்வேன், நான் ஒரு கிறிஸ்தவன் என்றால் அவருக்குள்ளே நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தோமாக தேவன் எங்கள் செய்த நன்மைகளை எங்களுக்கு சொல்லி முடிய எங்களுக்கு ஆயுள் காணாது அன்பானவர்களே. இந்த வழியில் கேட்டுக்கொண்டு உங்களுடைய இருதயத்தை தேவன் தொடுவாராக. சந்தோஷத்தின் ஆவியான சாமி உங்களை தொடுவாராக. அவருக்குள்ளே மீட்கப்பட்ட எங்களுக்குள்ளே வருகிற சந்தோஷம் சொல்லி முடியாது. அது இந்த உலகத்தில் நாங்கள் எதை கொடுத்தாலும் பெற முடியாது. அவருடைய அன்பு விலை மதிப்பற்றது, விலை கொடுத்து வாங்க முடியாது. அவருடைய அன்பு, சந்தோஷம், சமாதானம். அவர் சீயோனுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். துதியும் கீத சத்தமும் சந்தோஷமும் அவர் வாசலின் துதிகளில் இருக்கிறது. இந்த உலகின் அன்பான பிள்ளைகளை கேட்டுக்கொள்கிற உங்களுடைய காதுகள் எல்லாம் பாக்கியம் உள்ளதம்மா, உங்களுடைய கண்கள் பாக்கியம் உள்ளது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் குடும்பத்திலும் சார்பிலும் உங்களுடைய சபையின் சார்பிலும் நான் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நான் முடிக்கிறேன். ஆமென்.